இது 110 இன்வெர்டர் ஸ்பிளிட் ஏசி சானியோங்கிற பிராண்டு. இதில் கூலிங் வரலன்னு சொல்லி கஸ்டமர் கூப்பிட்டுருந்தாங்க. பிளேஸ் போய் செக் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இதில் கம்ப்ளைண்ட் என்னன்னா லோ கேஸ். ஆல்ரெடி நான் ஒரு 1 மந்த் முன்னாடி செக் பண்ணிட்டு கேஸ் லோவாக இருக்குன்னு சொல்லிட்டு போனேன் கஸ்டமர்கிட்ட. திரும்ப கூப்பிட்றாங்க 1 மந்த் கழிச்சு தான் கூப்பிட்டாங்க. அப்போ வந்து 90 PS இருந்தது R32 ரெஃப்ரிஜரண்ட். இப்போ பார்க்குறப்பே தெரியும் லிக்விட் லைன் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஃப்ராஸ்ட் ஃபார்மேஷன் இருக்கு. இப்போ செக் பண்ணி பார்க்குறப்ப பிலோ 50 PSI இருக்குது. ஸோ ஏசியில் எங்கேயோ லீக் இருக்குங்கிறது கன்ஃபார்மாக தெரியுது. அதனால் வந்து இருக்க கேஸை பம்ப் டவுன் பண்ணி அவுடோரில் லாக் பண்ணிட்டு ஏசியை கழட்ட போகிறோம். கழட்டி கம்ப்ளீட்டாக இண்டோர் அண்ட் அவுடோரில் வந்து எங்கேயாவது ஆயில் ட்ரேஸ் தெரியுதான்னு செக் பண்ண போகிறோம். ஸோ அவுடோர் கவரை கம்ப்ளீட்டாக கழட்டியாச்சு. யூ பெண்டு எங்கேயாவது ஆயில் ட்ரேஸ் தெரியுதான்னு பார்த்தா எங்கேயுமே ஆயில் ட்ரேஸ் எதுவும் தெரியலை. லீக் இருக்க மாதிரியே தெரியலை. அட் த சேம் டைம் இண்டோரையும் பார்ட்டாக பிரித்து எவாபரேட்டர் காயில் செக் பண்ணி பார்த்துட்டேன். எங்கேயும் ஆயில் ட்ரேஸ் தெரியலை. ஸோ ஏசியில் டஸ்ட்டும் அதிகமாக இருந்ததுனால கம்ப்ளீட்டாக வாட்டர் வாஷ் பண்ணிவிட்டு அடுத்து இண்டோர் எவாபரேட்டர் காயில் ப்ரெஷர் போட்டு செக் பண்ண போகிறோம். ஸோ ரொம்ப மைனர் லீக்காக இருந்ததுன்னா ஆயில் தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால வந்து இண்டோர் எவாபரேட்டர் காயிலுக்கு ப்ரெஷர் போட போகிறோம். அவுட்டோரில் பார்த்தீங்கன்னா இருக்க கேஸை வந்து லாக் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ அதனால் இதையும் செக் பண்ணி ஆயில் ட்ரேஸ் இல்லைங்கிறத கன்ஃபார்ம் பண்ணியாச்சு. இருக்க கேஸை வச்சு ஃபோம் போட்டு செக் பண்ண போகிறோம் ஒவ்வொரு யூபெண்ட்லையுமே. அண்ட் இதில் அவுட்டோரில் லாக் பண்ண கேஸே 200 PSI ஸ்டாண்டிங்கில் இருந்தது. ஓரளவுக்கு அந்த கேஸை வச்சு லீக் ஐடென்டிஃபை பண்ணிடலாம். அண்ட் இண்டோர் பார்த்தீங்கன்னா 410 நம்மகிட்ட இருக்குது. 410 கேஸ் வந்து 250 PSIக்கு வச்சு ஹோல்ட் பண்ணிட்டு வாட்டரில் டிப் பண்ணி பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இந்த லீக் டெஸ்ட் பண்ணுறது பொறுத்தளவுக்கு நைட்ரஜன் கேஸ் தான் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். பட் நம்மகிட்ட நைட்ரஜன் இல்லை. அதனால் இருக்க 410 வச்சு நம்ம ஃபில் பண்ணி செக் பண்ணிட்டு இருக்கோம். இண்டோர் கரெக்டாக செக் பண்ணியாச்சு. எங்கேயும் லீக் தெரியல. அவுட்டோரும் பார்த்தீங்கன்னா இருக்க கேஸ் ப்ரெஷருக்கு எல்லா யூபெண்ட்லையுமே ஃபோம் போட்டு பார்த்தாச்சு. எந்த இடத்துலையுமே பபுள் வரல. போத் இண்டோர் அண்ட் அவுட்டோர் ரெண்டுலையுமே வந்து பபுள் வரல. பட் மைனர் லீக்காக இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து இதில் தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. நைட்ரஜன் ப்ரெஷர் போட்டு இன்னும் ப்ரெஷர் வந்து அதிகமாக கொடுக்கணும். இண்டோர் இப்போ ரிமூவ் பண்ண மாதிரியே திரும்ப வந்து ரீஅசம்பிள் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் டவுட் வந்து நமக்கு ஃப்ளாரிங் தான். ரெண்டு பக்கமும் இண்டோர் ஜாயிண்ட் அவுட்டோரில் கனெக்ட் பண்ணுற ஜாயிண்ட் இந்த ரெண்டையுமே பார்த்தீங்கன்னா ரீஃப்ளார் பண்ண போகிறோம். இப்போ இண்டோரில் கனெக்ட் பண்ணியிருக்க ஜாயிண்ட் வந்து கட் பண்ணிட்டு புதுசாக ஃப்ளார் பண்ணியாச்சு. இப்போ அவுட்டோரில் இருக்க பைப்பை கட் பண்ணிட்டு திரும்ப வந்து ரீஃப்ளார் பண்ணிட்டு இருக்கேன். இதோட பைப் சைஸ் பார்த்தீங்கன்னா சின்னது லிக்விட் லைன் வந்து 1/4, பெருசு கேஸ் லைன் வந்து பார்த்தீங்கன்னா 3/8. கஸ்டமர் கூப்பிட்டப்போ எனக்கு இந்த வேலையெல்லாம் இருக்குன்னு தெரியும். அதனால தான் 410 சிலிண்டர் எல்லாமே கொண்டு போயிருந்தேன். ஃபோமும் வாங்கி வச்சிருந்தேன். பட் ஃபோமு கஸ்டமர் பிளேஸ் போகிறப்ப மறந்துட்டு போயிட்டேன். இது வந்து ரொம்ப இன்டீரியர் வில்லேஜுங்க. ஷாப்புக்கு பக்கத்தில் போகணுன்னாவே ஒரு 25 to 30 கிலோமீட்டர் போகும். அதனால வந்து நான் இருக்க பைப்பை அப்படியே ஜாயின் பண்ணிட்டு ஆல்ரெடி நம்ம லாக் பண்ணி வச்சிருந்த 32 கேஸ் வந்து ஃபுல்லாக ரிலீஸ் பண்ணிட்டு வேக்யூமை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ வேக்யூம் பண்ணிட்டு ஹோல்ட் பண்ணி பார்த்தப்போ தான் தெரிஞ்சது வேக்யூம் வந்து நிற்கல. 30 இன்ச்சஸ்லேருந்து 0க்கு மூவ் ஆயிடுச்சு. அப்புறம் தான் நல்லா ட்ரேஸ் பண்ணி பார்த்ததில் இண்டோர்லேருந்து வர ஃப்ளார் நெட் இருக்கு இல்லையா, இண்டோரில் ஜாயின் பண்ணுற ஃப்ளார் நெட் வந்து கிராக் இருந்தது. ஸோ நார்மலாக செக் பண்ணி பார்த்தப்ப இந்த இடத்துல கிராக் எதுவுமே எனக்கு தெரியல. இந்த இடத்துல லீக் இருக்க மாதிரியே எனக்கு ஒன்றும் ஆயில் ட்ரேஸ் எதுவும் தெரியல. பட் வேக்யூம் போட்டு வேக்யூம் ஹோல்டு நிற்கல அப்படிங்கிறனால நல்லா செக் பண்ணி பார்த்தப்ப இந்த நெட்டில் வந்து லைட் கிராக் இருந்தது. ஸோ அந்த இடத்துல நெட்டை வந்து ரீப்ளேஸ் பண்ணியாச்சு. புது ஃப்ளார் நெட் வந்து 3/8 போட்டாச்சு. அகைன் கொஞ்சம் டைம் எடுத்து வேக்யூம் போட்டு ஹோல்ட் பண்ணி பார்த்தாச்சு. வேக்யூம் கரெக்டாக நின்னது. திரும்ப வந்து R32 ரெஃப்ரிஜரண்ட் வந்து கேஸ் சார்ஜிங் பண்ண ஆரம்பிச்சாச்சு. ஏசி ஆஃப் கண்டிஷன்ல ஸ்டாண்டிங்ல ஒரு குறிப்பிட்ட பிரஷர் வச்சுட்டு அடுத்து ரன்னிங்ல 130 PSI வச்சிருக்கோம். பிரஷர் ஸ்டேபிளா இருக்கு. ஏசி நல்லாவே ஒர்க் ஆகுது. இந்த ஒர்க்குக்கு 90 days வாரண்டி கொடுத்துருக்கோம். மேபி லீக்கா இருந்ததுன்னா அதுக்குள்ள வந்து கேஸ் போயிடும். இண்டோரும் கம்ப்ளீட்டா வாட்டர் வாஷ் பண்ணதுனால ஏசி நல்லாவே ஒர்க் ஆகுது. எந்த ப்ராப்ளமும் இல்லை.